பூமர்ஸ் சூழ் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட்செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயில வர பாட்காஸ்ட். வெல்கம் டு சீசன் 5. நாங்கள் என்னமோ சீசன் 5 ஸ்டார்ட் பண்ணிட்டு புதுசாக ஏதோ பேச போகணும்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, டாப்பிக்கே கண்ட மேனைக்கு தான், அந்த மேனைக்கு பேச போகிறோம். இங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்கேன், ஒரு வரவேற்பு இல்ல. டேய், அவன் என்னையே வரவேற்பு கொடுக்கல, நான் தான் அவனுக்கு வரவேற்பு கொடுத்தேன். சரி, நம்ம கூட வந்து வீரஸ் அண்ட் சால் குட்மன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் பிராலி. அதாவது பணமழையில் நனையருக அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். ஒன்னுத்துக்கும் இது இல்லை, இப்பதான் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு போயா மைக் வாங்கியிருக்கோம். இந்த கவுண்டர்மணி செந்தில் ஒரு காமெடி பார்த்துருப்பீங்க. அவர் மல்லிக்கடை வைக்கல, அதுல வந்து திருப்பதி உண்டியில கை விட்டு எடுக்க முடியாத மாதிரி ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கும். ஆமா, அது போலதான் இப்ப நாங்களும் இருக்கிறோம். இப்ப செந்தில் மாதிரி உண்டியில கையை விட்டோம், இப்ப காசு எடுக்க முடியல. நீங்க ஃபாரின் போயிடுங்க, காசு கொட்டுன்னு கொட்டும். ஆமா, சரி. ஃபாரின்னா கூட ஸ்பெசிஃபிக்கா வந்து கனடா அண்ட் யூஎஸ்ஏ தான், அங்க போனதான் அமௌண்ட் எடுக்க முடியும். சரி, இந்த புது இன்ட்ரோக்கான விளக்கத்தை கொடுப்போம், அப்புறம் புரியாதவங்க புரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோ வந்து ஆனா ஒவ்வொரு எபிசோடுக்கும் மாத்தலாம்னு யோசிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்மளே வந்து எழுதலாம் அப்படின்னு இருக்கோம். கூட கவிஞர் இருந்தா பண்றீங்களா அப்போ? ஆமா ஆமா, நாங்க ரைட்டர் இருக்கோம், அதனால ரைட்டர் எம்ப்ளாய் பண்ணிட்டீங்க அப்போ. ஆமா, ஒரு பக்கம் மியூசிஷியனு, ஒரு பக்கம் ரைட்டரு, ஒரு பக்கம் ஆடியன்ஸ், ஒரு பக்கம் ஆடியன்ஸ் நம்ம ஆளுதான். கேட்கும் 2 பேருக்கு நன்றி. ஆமா, ஆனா இந்த சும்மா ஜூமர்ஸ் சொன்ன உடனே எல்லாருக்கும் வந்து ஜூமர்ஸ்லாம் யாருன்னு கேட்பாங்க. பூமர் மட்டும் இப்ப எல்லாருக்கும் பதிஞ்சிருச்சுல இந்த பரிதாபங்கள்னால. ஜென்சி இருக்காங்களா, 2K கிட்ஸ், அவங்கதான் ஜூமர்ஸ். ஏன் அந்த வார்த்தை வந்தது? ஆனா பூமருக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை வச்சாங்க. அது மட்டும் இல்லாம ஜென்சி இசத்துக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருச்சு. பூமு ஜூம். அப்புறம் இன்னைக்கு என்ன டாபிக், என்ன பத்தி பேச போறோம்? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், கண்ட மேனிக்கு பேச போறோம். அதான் கண்ட மேனிக்கு தான் டாபிக். கண்ட மேனிக்கு டாபிக்கா? சீசன் ஆரம்பிக்கிறப்போ நல்ல டாபிக்கா எடுக்கணும்னா இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க. ஒரு ஃப்ளோல டாபிக் எடுத்து பேசினாதான் அது ஒழுங்கா வரமாட்டேங்குது. அதுல ஏகப்பட்ட டைவர்ஷன் போகுது. சரி, நம்ம டைவர்ஷனே ஒரு டாபிக்கா வைக்கலான்னு அந்த மாதிரி. நல்லா இருக்கே. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்டது நல்லதுதான். நானே கஷ்டப்பட்டு ஒரு சூப்பரான டாபிக் எல்லாம் ரெடி பண்ணிட்டு கெஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார்ந்தா, என்ன சொல்றது, கெஸ்ட்டுக்கு சம்டைம்ஸ் வந்து ஷெட்யூல் பண்றோம், அது ரீஷெட்யூல் ஆயிடுது, ஷெட்யூல் பண்றோம், ரீஷெட்யூல் ஆயிடுது. அதாவது நம்ம 4th சீசன் வந்து முடிக்க வேண்டிய இதுவே கிடையாது. அதாவது 1-2 எபிசோடு இருக்கு கணக்குப்படி. ஒரு பெரிய எபிசோடுக்கு பிளான் பண்ணி கெஸ்ட்டுக்கு வந்து வேலை அதிகமாயிடுச்சு. அதுல ஒரு 2 வாரம் போக எனக்கு ஒரு 2 வாரம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். கரெக்டா ஷெட்யூல் பண்ண அன்னைக்கு வேலை வந்து, அதனால வந்து மிஸ் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு. சரி, 1 மாசம் கேப்ன்றதுனால சரி இது அதே கேப்பா விட்டுட்டு 5th சீசன் ஸ்டார்ட் பண்ணி 5th சீசன் 12 எபிசோடு. ஸோ அதான் சரி, இப்போவும் ஃபர்ஸ்ட் எபிசோட் பிளான்லாம் பண்ணோம், இப்போவும் சரிப்பட்டு வரல. சரி, நம்மளே உட்காந்துருவோம். அதுவே ஆல்ரெடி 2-3 வாட்டி ரீஷெட்யூல் ஆயிடுச்சு. 1 வாரமா ரீஷெட்யூல் ஆயிட்டு இருக்காது. மைல் ஸ்டோனுக்காக தான். இந்த 2nd இயர் ஆனிவர்சரி வரப்போகுது ஆகஸ்ட்ல. அதுக்காண்டி தான் உட்காந்து தீவிரமா பண்ணணும்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் வாங்கி குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்லாம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பெரிய பருப்பு மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் எபிசோடு கண்டம் இன்னைக்குன்னு வந்து உட்காந்துருவோம். சரி, ஆரம்பி. சரி, என்னென்ன சின்ன டாபிக்ஸ் வச்சிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரீசெண்டா இப்போ ஒரு சர்ச்சைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க விஷயம் தான் இந்த வார்னேவின் மரணம். அதாவது சமந்தாவை போட்டு செத்தவ மாதிரி இவரும் அந்த மாதிரி செத்துட்டாரு அப்படின்ட்டு ஒரு ரூமர் பரவுது. அது உண்மையா பொய்யா, அது மார்ஃபா அப்படின்ட்டு தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல நிறைய போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையாதான் இருக்கும்னு எனக்கு தோணுது. பட் எப்படின்ட்டு யாருக்கு தெரியுதோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். இருங்க, அவர் ஏதோ சரி கடைசி காலத்துல நான் சந்தோஷமா போயிடுறேன்ற மாதிரி தான் பண்ணிருக்கலாம்ல. அதுதான், அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமா, அது அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சிருக்காது. இல்லாட்டி ஃபுல்லா முடிக்க முடியலன்னாவோ, இல்லாட்டி இந்த இதுவே ஹாக்ஸா இருந்தா, லைக் ரூமரா இருந்தா சொன்ன மாதிரி அப்புறம் அதுவும் தப்பா போய் முடிஞ்சிடும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எதுவுமே கரெக்டான சோர்ஸ் இல்லாம நம்மளால சொல்ல முடியாது.
அதான்டா சோர்ஸ் கரெக்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படின்னா, இப்போ ஒரு அவர் வந்து ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் அப்படியா ஒரு விஷயமா, நம்ம என்ன ம் பண்ணோம் ஆஸ் ஒரு பப்ளிக்கா என்ன பண்ணோம், உனக்கு தெரிஞ்சிருந்தா ஆர்ஐபி போடு, ஆமா தெரியலையா ஒரு நியூஸா எடுத்துக்கிட்டு போயிடணும். அதை விட்டு அவர் எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்சனல் லைஃப்குள்ள போறது. பிகைண்ட் வச்சு வேலை பண்ணாதீங்கன்றீங்க. ஆமா, எதுக்கு அவன் பர்சனல் லைஃப் எப்படி இருந்தா என்னன்ற. அது மட்டும் இல்லாம அந்த நீக்குது ஒரு போட்டோ வச்சுதான், அது ஒரு நீக்குது வீடியோ, அது ஒரு போட்டோ, அதை ம் வச்சுதான் போட்டோ போட்டு மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆக்சுவலி ம் அந்த வீடியோ எப்போ லீக் ஆச்சுன்னா 2015ல லீக் ஆனதான். ஓ ஓகே ஓகே, அப்பனா இது ஃபுல்லாவே பொய் தான். ஆல்மோஸ்ட் ம் 7 இயர்ஸா. அதாவது 2015ன்ற டைம்ல வந்து ஆக்சுவலா பார்க்கும்போது நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கவங்க கையில வந்து அவ்வளோ ஈஸியா இன்டர்நெட் இல்ல அப்போ. ஏன்னா ஜியோ வந்து ம் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ வந்து நம்ம இன்டர்நெட் வாசிகள், இப்போ இருக்க இன்டர்நெட் வாசிகள் மாதிரி அப்போ இல்லாததுனால அப்போ அது ட்ரெண்டிங்ல இருந்திருக்காது, அது லீக் ஆனது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்போ யாரு ம் பெருசா வந்து ட்விட்டர் யூஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். அத ம் போக அத திருப்பி இப்போ இப்போ வந்து இவனுங்க ஆர்ஐபி போறதுக்காக வார்டிலே நடிச்சிருப்பாங்க போறது. அந்த வீடியோ வந்துட்டு இருக்கும். உடனே இவனுங்க ம் ஆஹா தலைவன் ஃபோர்ஷம் போற போய் தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த பிக்சர் குவாலிட்டி பார்த்தாலே தெரியலையா உங்களுக்கு அது? இல்ல ஏதோ ஒரு கேம் ஃபுட்டேஜ் மாதிரி தான் இருந்துச்சு. யோ அதுக்குன்ட்டு ஹெச்டி வச்சாயா எடுக்க முடியும்? ஏன்னா இப்ப இருக்க கேமரா, போன் கேமராவே வந்து 180p எடுக்கும்லன்றான். அது இப்போ அப்போ ஏதோ இருக்கிற சோர்ஸ் வச்சு அவரு ஒரு மெமரி எல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு. அதை போய் இவங்க லீக் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவர் கடைசி காலத்துல எடுத்து சொல்ல போல இருக்கு அவரு. அதாவது நான் செத்துட்டு பிறகு என்னுடைய ஹார்ட் டிரைவ் தூக்கி தண்ணியில போட்டுரு அந்த மாதிரி எதனா. அப்படியே இருந்தாதான் என்ன, அவருக்கு மேபி நான் சாவ போறேன்னு தெரிஞ்சிருக்கோம், அதனால ம். போயிட்டு பண்ணிருக்கலாம். நம்ம ஒரு கிரிஞ்சி எபிசோடு பண்ணமே, ரேப் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் அதை ரேப்புக்கு போட்டோமே. ஆமா, எது ஃபர்ஸ்ட் சீசன்ல பண்ணது. ஆமா ஆமா யாரு சோல் நீ கூட இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம். ஆமா ஆமா, அவனும் தான் இருந்தான். நீங்க மார்லியா மார்லி இருந்தாரா? செல்வி சேவும் இருந்தா அப்படி. ஓகே ஓகே. 4 பேர் பேசணும். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னடா இவ்வளவு கிரிஞ்சா கருவமா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கிராப் பண்ணோம். பேசி முடிக்க சொல்லவே, பேச சொல்லவே அது கிரிஞ்சா தான் போச்சு. செகண்ட் டே தேர்ட் டே போக சொல்லவே. பேச சொல்ல வந்து எல்லாருக்குமே ஆர்வமா இருந்துச்சு, இவன் என்ன சொல்லுவான் இவன் என்ன சொல்லுவான்னு. பட் வந்து அதை பேசி முடிச்சுட்டு கேட்கும் போதும் இதெல்லாம் எப்படிதான் பண்ணுவீங்க எப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி எம்பரேசிங்கா இருந்துச்சு. அதனால தான் அது வேண்டாம்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். விமல் அண்ணா மாதிரி இட்ஸ் எம்பாரசிங். அந்த மாதிரி தான். ஸோ அப்படியே இந்த இதுக்குள்ள வர பாருங்க. அப்போ இந்த கிரிஞ்ச் சம்டைம்ஸ் இஸ் ஃபன்னு. எப்படி நம்ம பேசும்போது நல்லா இருந்துச்சு அது, பட் அதை கேட்கும் போது திருப்பி கேட்கும் போது தான் கன்றாவியா இருந்துச்சு. கன்றாவினா சகிக்க முடியல, இதெல்லாம் எப்படிதான் நம்ம தான் பேசணுமா. ஒண்ணு இல்ல, இப்போ ஒரு காமெடியை வந்து நீ ஒரு இடத்துல போடுறீன்னா அது நல்லா இருக்கும். அதே காமெடி நீ அவன் கேட்டிருப்பான், ஆனா ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டான். ஆனா நீ நினைப்பான் சரியா கேட்கல போல இதுன்னு சொல்லி அதே காமெடி நீ வந்து 2-3 வாட்டி போடுவ. சோ அதுதான் கிரிஞ்சு. அது அந்த காமெடி அப்பவே ஆமா, அந்த காமெடி அப்பயே செத்து போச்சு. செத்து போனதை நீ வந்து மறுபடியும் நீ ரீஇன்கார்னேட் பண்ணிட்டு இருக்க பாரு, அது பேரு தான் கிரிஞ்சுன்றாங்க. இப்பதான் வந்து இவரு கார்டியாக் ரிசரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊறிக்கிட்டு இருக்காங்க வாயில போயிட்டு. இப்ப இந்த ஷேன் வார்னுக்கு என்ன சொல்றீங்க? அது வந்து பொய் தான் சொல்றீங்க? அது வந்து ஆஸ் அ ஃபேக்ட் வந்து அந்த லீக்டு வீடியோ வந்து 2015 சொல்றாங்க நிறைய பேரு. இப்போ நான் என்ன கேட்டா, அது ஃபேக்ட் தாண்டி நான் கடைசியா நான் சொன்னது வந்து என்னோட கருத்து என்னன்னா, ஒருத்தனோட பர்சனல் லைஃப் பண்ணியிருந்தாலும் என்ன உங்களுக்கு வருது, அதான் சொல்ல வர. ஆமா, அவன் இஷ்டம், அவன் கஷ்டம், அவன் தான். கரெக்ட் தான். சரி, இந்த கிரிஞ்சு சம்டைம் வாங்க. அதாவது இந்த ஃபேஸ்புக்ல திடீர்னு போயிட்டு மெமரிஸை பார்க்கும் போது டக்குன்னு ஒரு கிரிஞ்சாகும். ஆஹா இந்த கருமத்தியாரா போட்டு சொல்லிட்டு நான் உடனே போய் அதை போய் டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஜல்லிக்கட்டு டைம்ஸா? ஜல்லிக்கட்டு டைம்ஸ் நீங்க வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்தீங்க, அது நான் பார்த்தேன். ஆமா, தினம் ஒரு போஸ்ட், தினம் ஒரு இது, ஆல்வேஸ் ஹேஷ்டேக் பீட்டா பேன் போயிட்டு. சரி, அத இந்த கிரிஞ்சு சம்டைம்ஸ் இஸ் ஃபன்னு தான் நான் வந்து ஒரு டாபிக் வச்சிருக்கேன். அதாவது எப்படின்னா, இப்போ சில விஷயங்கள் வந்து
நம்ம லைஃப்ல வந்து எப்பவுமே வந்து மெச்சூரா திங்க் பண்ணிட்டோம்னு வச்சுக்கேன், நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி ஆயிடுவோம், ஒரு ரியாக்ஷன் லெஸ்ஸா ஆயிடுவோம்ன்றேன். அதான் ஓகே புரியுது. ஆனா வந்து அதுக்குன்ட்டு ஓவர் கிரிஞ்சாவும் இருக்க கூடாதுல்ல. அதான் இப்போ எப்படின்னா, இப்போ அந்த டேனஸ் சொல்லுவார் பாரு, ஈக்குவலி பேலன்ஸ். அந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் தான் சொல்றேன். இப்போ ஒரு ஒரு முறை வந்து இப்போ நம்ம வீட சொன்னால, அந்த ஒரு முறை ஜோக்கு போட்ட முறை சிரிப்பு வரும். மதுரமுத்து காமெடி வந்து முதல் முறை புதுசா போனோமா சிரிப்பு வரும். கரெக்ட் கரெக்டா எடுத்தீங்க. ஃபுல்லா அந்த மதுரை வீரன் தானேன்னு போட்டு சாவச்சிட்டு இருப்போம் அந்த விஜய் டிவிக்காரன். அந்த மாதிரி அதை திருப்பி பண்ணும் போது வந்து எனக்கு சிரிப்பு வரல. நீ அதான் போட போறேன்னு எனக்கு தெரியுது. அதையும் பண்ற. நீங்க வந்து விஜய் டிவி செட்ல உட்காந்தா அது கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்பு வரும். எல்லாருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க, சிரிக்கல. ஆமா, ஏன்னா வந்து பேமெண்ட் வருது, சிரிச்சா பேமெண்ட். இல்ல அதுவும் எந்த அளவுக்கு சூப்பரா சிரிக்கிறியோ அப்பதான் வந்து உனக்கு ஃபேஸ் க்ளோஸ் அப் வைப்பான். அது சொன்ன பாருங்க, அதுதான் மெயின். அதுவும் அந்த ஆக்ஷன்லாம் பண்ணாதான் வந்து நீ அந்த ஷாட்ல வருவ. ஓ அதே எத்தனை ஷாட்ல நீ வரியோ அந்த அளவுக்கு நீ ஃபேமஸ் ஆயிடணும். டிவியை பொறுத்த வரைக்கும் கை தட்டி சிரிக்கணும், பக்கத்துல தட்டணும். போன வாரம் அந்த துல்கர் சல்மானை வச்சு மில்க் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த குக்கு கோமாளில. டு தி கோர். அதான் ஆமா, எனக்கு வந்து அதுல வந்து ஒரு நெப்போட்டிசம் லைட்டா தெரிஞ்சிச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது என் கருத்து தான். என்னன்னா, இப்போ சிவாங்கிய வந்து அவர் ஏற்றி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து வண்டிலாம் போவாரு. தேங்காய் சீனிவாசன் பேட்டின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த அர்ஜுன் அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நான் சைத்தடிப்பா அப்படின்னு சொன்னா லைட்டா அதே ஒரு தம்ஸ் அப் மட்டும் போட்டு நன்றிங்க அப்படின்னா. அவன் எவ்வளவு பண்ணுது, ஏதாவது ஒண்ணு பண்ணு, கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வை, அதெல்லாம் பண்ணது கிடையாது. இல்ல அவன் ஃபேமிலி உமன்றதுனால அவன் இது பண்ணிடலாம்ல. ஊம்பியா நீ? இல்ல இல்ல, அது அவளே சொல்லல, அர்ஜுன் அம்மா நீங்களே வாயில சொன்னீங்க. சோ அதனால அவன் வந்து டிகே வந்து அப்படி பண்ணிடலாம்ல. இல்லடா, நான் வந்து அது வந்து ஒரு ஷாட்டுக்காக ஒரு சீனுக்காக சொன்னேன். நீ வந்து அதை சுத்தி பார்த்தோம்னு வச்சுக்கேன், அந்த சிவாங்கிக்கு மட்டும் எத்தனை இது ஃபங்க்ஷன், ஒரு புல்லட்ல சுத்துறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஏதோ 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 சர்க்கிள் சுத்த வந்தாங்க அந்த தாமு, அங்க வந்து திருப்பி ரீக்ரியேட் பண்றாங்க சீனை. அந்த அளவுக்கு அது மாதிரியா இப்போ பக்கத்துல நிக்க வைக்கதான் வேணாம். அப்ப அந்த மாதிரி இவனை பண்ண வச்சிருக்காங்க இவங்கள. மேபி அவனுக்கு கம்ஃபர்டபுளா எல்லாம் வந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இல்ல எனக்கு அதான் இது என் கருத்து மட்டுமே. முடிச்சு திரும்பி தெரிஞ்சுக்கொள்ள போலாம். அதாவது இப்ப நீ சொல்ற மாதிரிதான், இப்போ எப்படி ஷேன் வாரன் சொன்ன மாதிரிதான் இதுவும், அது அவனோட இஷ்டம்ன்ற மாதிரியே. சரி, அது ஒரு திருப்பி இந்த கிரிஞ்சி புண்ணியாரம் ஏன் வந்து அந்த கிரிஞ்ச் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஃபன்னு கிரியேட் பண்ணலாம். ஆக்சுவலி வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயே வந்து கண்டிப்பா வந்து அந்த கிரிஞ்ச் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நான் சொல்ற மாதிரி இருக்கிற மாதிரி. ஏய், அப்ப நீ ஆசைப்படுறடா? நான் ஆசைப்படலடா. நீ ஆக்சுவலி வந்து சில பேர் வந்து கல்யாண ஆசை வந்துச்சா? டோலி யாரு? விவாதம் இங்கே. சரி, நான் சொல்றதை கேளு. இப்போ நான் எப்படி சொன்னா, ஒவ்வொருத்தையும் எப்பயாச்சும் வந்து கதை சொல்லுவாங்க பாரு, இந்த மாதிரி ஆச்சுடா அப்படி ஆச்சுடாங்க. அப்போ சொல்லுவாங்க, அது நமக்கு வந்து கேட்கும் போது அது கிரிஞ்சா இருக்கும். பட் அவங்க வந்து கிரிஞ்சு, ஆனா அவன் வந்து அதை என்ஜாய் பண்ணுவான், என்ஜாய் பண்ணிருப்பாங்க. ஆமா, அதெல்லாம் சொன்னேன். இது வந்து லைஃபுக்குள்ளேயே எடுத்துக்கலாம்ன்றேன். சம்டைம்ஸ் என்ன சொல்றது, இப்ப கூட டெம்பிள் மங்கேஷ்ல கூட ஒண்ணு சொன்னாங்க, கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த என்ன பூமர் அங்கலும் புளுத்தி குழந்தை நேற்று நைட்டு வந்தது இதுல. ஆமா, கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு அந்த இதுக்குள்ள வாழாம போயிடும், மெச்சூரிட்டி ஆயிடுன்னு சொல்லிட்டு. அதான் நம்ம வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ல ஆனந்த் மாதிரி உட்கார்ந்து. இப்ப இது நான் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணிக்கிறேன்னா, 1 2 3ல அந்த 3ல வச்சிட்டு இருக்கவன் பீர் அடிச்சு கொண்டாடுறான் அந்த மாதிரி. ஆமா ஆமா, கரெக்ட் தான். அதாவது ஸ்டேட் ஆஃப் மைண்ட் தான். ஸ்டேட் ஆஃப் மைண்ட் சொல்லக்கூடாது. அவன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இல்ல, அவன் வந்து மத்தவங்க நம்மள என்ன நினைப்பான், இது பண்ணா நம்ம சின்ன பையன் நினைச்சுப்பானோ, இல்ல அவனுக்கு
அது கிரிஞ்சா ஃபீல் ஆகுமோ என்னாவோ. ஸோ அவன் பார்க்க சொல்ல இப்போ நீ ஏதாவது ஒன்று அருவருப்பா பண்றேன்னு வச்சுக்க, இல்லை ஏதாவது ஒரு முக்க காமெடியா போற, இல்லை ஏதாவது ஒன்று பண்ற, அவன் உனக்கு பிடிச்சிருக்கு, பட் பார்க்க சொல்ல எனக்கு ஒரு மாதிரி இருக்கு சொல்ல, அது எனக்கு பார்த்தா இவனா இதெல்லாம் பண்றான், அது இதெல்லாம் கிரிஞ்சுடான்னு இப்போ நான் எங்க நினைச்சிடுவோம், நீ அதை பண்ணாத விட்டுருவ, நீ பண்ணிட்டு இருப்ப, ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கோம், நான் டக்குன்னு பார்க்க சொல்ல நீ அதை நிறுத்திடுவேன். அங்க வந்து உன்னோட மைண்ட் செட் வந்து அஃபெக்ட் ஆகுது, அச்சா இது பண்ண முடியலையே, பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி. ஸோ மத்தவன் சொல்லுவான்றதுக்காக அவனுடைய சந்தோஷத்தை அவன் பண்ண மாட்டான். எங்க மத்தவன் பார்த்து கிரிஞ்சுவானோ, இல்ல கிரிஞ்சு டேக்ல போட்டுருவானோ, அந்த பாக்ஸ்ல நம்மள வச்சிருவான்ற மாதிரி அதுக்காக தான் இது பண்றானுங்க கிரிஞ்சுன்ற இது. அதாவது நானும் ரொம்ப நாள் கழிச்சு போஸ்ட் போறேன்னு சொல்லிட்டு காமெடியா வந்து வண்டியில உட்காந்து ஒரு போஸ்ட் போட்டேன் பாரு. அதெல்லாம் எத்தனை வருஷமா அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போட்டுன்னு இருப்பாங்க. அதான் அதை பார்த்த போது எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஓ இது எனக்கு பார்க்கும்போது இப்போ செகண்ட் டைம் பார்க்கும்போது வந்து என்ன இது கிரிஞ்சு போஸ்ட், எத்தனை வருஷமா ஒரே போஸ்ட் கொடுப்பாங்க, இதே போஸ்ட் உட்காந்து ஒரு போட்டோ போட்டிருக்கோமே. பட் வந்து எனக்கு போன முறை போடணும்னு தோணுச்சு, பிடிச்சிருந்துச்சு, அதனால போட்டு விட்டேன், அவ்வளவுதான். சம்டைம்ஸ் அது ஃபன், அதுல வர கமெண்ட்ஸ் நம்ம என்ஜாய் பண்றோம், அதை வச்சு அவங்க கூட போய் கான்வோ பண்றோம் ஃப்ரெண்ட்ஸு கூட, அவன்தான். சரி இதுக்குள்ள ரொம்ப நாளா உட்கார அளவுக்கு பெருசா இல்லை, நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லி எல்லாமே கிரிஞ்சு ஆக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்ப கூட பாரு, நீ மத்தவங்க நினைப்பாங்க தான் நீ கிரிஞ்சுன்ற பாரு. இப்பதானே அதை பத்தி பேசிட்டாரு. இல்லனா நீ வந்து மத்தவங்க நினைக்கிறானா, மத்தவங்க கேட்கறதுக்காக தான் நம்ம பண்றோம், அவங்க மத்தவங்க நினைக்கிறதுதான் பண்றோம். ஓகே சரி. அப்படியே அதுல இருந்து இந்த கிரிஞ்சுல இருந்து அப்படியே ஒண்ணு போனேன். எங்க போனேன்னா இந்த ஓன்சம் சீன் இருக்கும், ஓன்சம் சீன் நடக்கும், அதுக்கு அத்த சீனே வந்து ஹீரோவோ இல்ல ஹீரோயினோ சாவச்சு விடுவானுங்க. ஆமா. Just reminding of You mean அட்லி? அட்லினா தான் அது சூப்பரா வேற பண்ணுவாரு. ஆமா, எங்க அண்ணனுக்கு நேர்ந்த மாதிரி நித்யாவும் இன்னொருத்தி யாரா அவளையும் கூப்பிட்டு வந்துருவாங்க கட்டுறதுக்கு. இப்ப புதுசா ஆடா இருக்கிறது அம்மு அபிராமி. ஆமாண்ணா, போட்டு சாவடிக்கிறதே வேலை. அந்த சாவடிக்கிற சீனை வேற ஸ்லோ மோல வேற போடுவா. அப்படி அந்த ரத்தம் சிக்கி தொண்டில அடைச்சின்னு சாவத்து, அந்த கண்ணு தந்துக்குனே சாவத்து, கண்ணு தந்துக்குனே சாவாங்க, அதுவும் மெயின். அப்பதான் அந்த உயிர் ஓட்டம் அப்படியே கண்ணுல இருந்து வெளியே வரும். அது என்ன ஆகுதுன்னா, ஒரு இவன் வந்து படத்துல வந்து அந்த மாதிரி வைக்கிறதுனால வந்து ஒரு ஓன்சம் சீனே லைஃப்ல இருக்காதோன்ற மாதிரி ஆயிடும். அதாவது கருமமான ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, ஒரு நிமிஷம், கருமமான ஒரு பழமொழி சொல்லுவானுங்க, ரொம்ப சிரிக்காத அடுத்ததே அழுவ அப்படின்னு பூமரு. அந்த மாதிரி இதுவும் இவனுங்க பண்றதும் ஒரு நல்ல ஓன்சம் சீனை அதை ஒரு என்ஜாய்மெண்ட்டே கொடுக்காம அடுத்ததே சாவச்சுவானுங்க. ஒண்ணு இது எப்படின்னா ரியாலிட்டியும் அப்படிதான் இருக்கும்னு வச்சுக்கோ. ரொம்ப ரியாலிட்டி வந்து டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ ஓன்சம் நடந்து நமக்கு வந்து ஒரு 1 டே ஆச்சா அந்த ஃபீல்ட்ல இருக்கும் போதும் ஒரு 1 டே கழிச்சு அதுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். பட் ஓகே, பட் இவன் வந்து அடுத்த செகண்டே சீல போட்டு சாவடிச்சு அப்படியே பிரெயின் ஃபக் பண்ணுவான். படமே வந்து 2 மணி நேரம் தான், புரியுதா? ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் லைஃப்ன்றியா? படமே 2 மணி நேரம் தான். இதுல நீ அடுத்த நாள் வரைக்கும் நீ அவளை உயிரோட வச்சுக்கிற, அவனை படம் எடுக்கிறானா இல்ல ஏதாவது சீரியல் எடுக்கிறான் அவன். அவன் அதுக்குதான் சொல்றேன், நீ வந்து சாவடிக்கு போனா சூப்பர் சாவடிச்சுடு, எதுக்கு இந்த ஓன்சம் சீன் வச்சு வெயிட் கொடுக்குறேன்னு. இல்லங்க, உங்களை வந்து எமோஷனலா அட்டாக் பண்ணோம்ல, அழுவ வைக்கணும்ல. போடும்போது அழுதிங்களா இல்லையா? உண்மையான விஜய் ரசிகர்னா அழுதுருப்பீங்க. சரி, நான் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், இது வந்து பெரிய இடத்துல பேச முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேசலாம், இந்த அதுல பேசலாம்னு சொல்லிட்டு தான் வச்சிருக்கேன். இந்த விமன்ஸ் பர்த்டே, ஃபீமேல் பர்த்டே, அது வந்தாலே போதும், பசங்கெல்லாம் துள்ளி குதிச்சுட்டு அப்படியே வாட்ஸ்அப்ல ஒரு முறை ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம்ல ஒரு முறை ஸ்டேட்டஸ், ஒரு மெசேஜ், ஒரு பர்சனல் சாட் மெசேஜ், ஒரு கால், எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் ஒரு ஊம்பு, அந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் ஒரு ஊம்பு, மேல பார்த்தா மேல ஒரு ஊம்பு. அவரோட எல்லா கான்டாக்ட்ல போய் நக்கிட்டாரு அங்கங்க. இல்ல அப்படி சொல்லிட முடியாது, அவனுக்கு பிடிச்சிருக்குல்ல, லைக் பிடிச்சவங்களுக்கு தானே பண்ண முடியும். அவ கூட ஃப்ரெண்டுன்னு ஒருத்த சுத்தின்னு இருப்பான், செலவு பண்ணின்னு சுத்துவான், பைக் ஏத்துடுவான், மச்சான் போலாம் இங்க போலான்னுவான். அவனுக்கு சிம்பிளா ஹாப்பி பர்த்டே மச்சான் ட்ரீட் அது சொன்னாலே போதும் ஃப்ரெண்டுக்கு. ஆனா வந்து அது வந்து ஆப்போசிட் ஜெண்டர்ல அப்படிதான் துடிக்கும் எதனா பண்ணணும்ட்டு.
இது 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 எப்படின்னா இவன் சொல்ற மாதிரி சயின்டிபிக் ரியாக்ஷன் சொல்லலாம். ஆப்போசிட் ஜெண்டருக்காக அதிகமா பண்ணோம். அதுக்கப்புறம் நேச்சரே அந்த மாதிரி ஆயிடுது. பையனுக்குலாம் வந்து நம்மளுக்கு இவ்வளவு சொன்னா போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்போசிட் ஜெண்டரும் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கும் இருக்காங்க சில பேர். இல்ல இப்போ நீ இங்க வந்து மானே தேனேன்னு உருகுன வச்சுக்கேன் ஒய்யாரு கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுவ. அதுக்கு நம்ம சொல்லாமலே இருக்கலாம். ஓகே நோ அப்படி சொல்லிட்டுவானுங்க. அதே அங்கன்னா கியூட்டி ஸ்வீட்டி அப்படின்ட்டு போவோம். அவன் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போவான்ல. ஸ்வீட்டி மெல்ல போகுது அதை தாண்டி இப்ப ஒண்ணு வந்துச்சு. என்னப்பா செகண்ட் நியூஸ் வந்துருப்பா தாலியோ ஜிம்கானோ. இல்ல இல்ல ஆமா அது ஆமா கேட்கல. அத நான் கேட்கல அது நானு. ஆனா உடனே டீஷர்ட் தான் விட்டுருக்காங்க. இல்ல இல்ல நல்லா போன ஒரு வாட்டி விண்டேஜ் விஜய் அண்ணாவை கூட்டு வந்திருக்காங்க. இல்ல சில பேர் என்ன பண்ணிருந்தானுங்க இந்த நென்ஷன ஏன்டா அப்டேட்டுக்கே அப்டேட் விடுற பழக்கத்தை ஒன்றும் விடலையாடா நீ. இப்ப அப்படிதான் ஓடிட்டு இருக்கு. பார்த்தே அப்டேட் தான், அதுக்கு ஒரு அப்டேட்டை போட்டு அதுக்கு ஒரு மில்லியன் கணக்குல வியூஸ் சம்பாதிக்க வேணாமா அந்த மாதிரி பண்றாங்க. ஹைப் ஏத்துறாங்க. டக்குன்னு எத்தனை ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க பாட்டு. இத்தனை மில்லியன் வியூஸ் போச்சுடா 12 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ்ல அப்படின்னு. நீ யாருக்குமே பண்றீங்க. நீ யாருக்குமே தெரியாது வந்து நீ உன் பாட்டு மட்டும் நீ போட்டு போயிட்டீங்கன்னா வியூஸ் எங்க இருந்து வரும்? அவங்க எப்படி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க 10 ஹவர்ஸ்ரா 20 மில்லியன் வியூஸ்ரா அப்படின்னு. ஒண்ணுமா இதெல்லாம் பண்றாங்க. விமனுக்கு வாங்க. விமனுக்கு அது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அது அங்கேயே. ஆமாண்ணா எனக்கு தெரிஞ்சு அதான் நீ சொன்ன மாதிரி இது ஆப்போசிட். இது சம்டைம்ஸ் வந்து இப்போ ஒரு கப்புலாம் இருந்துச்சுன்னா கப்புள் ரிலேஷன்ஷிப்பா இருந்துச்சுன்னா தே வில் எக்ஸ்பெக்ட் தான். அது வந்து மோஸ்டா வந்து அவங்க வந்து டிராமாட்டிக்கா எதிர்பார்ப்பாங்க. அது எப்பவுமே தெரிஞ்சது. ஏன்னா கப்பல் ஆகிறதுக்கு ட்ரை பண்றவங்க தான் பண்ணலாம். சரி அட்லீஸ்ட் பர்த்டே நல்ல மூட்ல இருப்பா, அப்பயாவது எதனா ட்ரை பண்ணி நம்மளுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் பண்ணி ஏற்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி கூட. அப்பயாச்சும் ஓயோட ரூம் கூட சொல்லுவாங்கன்னு. டேய் தப்பா பேசாதீங்க. இல்ல அது பண்ணல தப்பா இல்ல. ஓமை கடவுளே. இப்போ அதுல வந்து அந்த ட்ரெஸ் சூஸ் பண்ற சீன்ல வந்து ஒரு பொண்ணுக்கு நீ போடுற எஃபர்ட்ல தான் அவளுக்கு நீ என்ன பண்றன்னு ஒரு இது இருக்குன்ற மாதிரி நம்பாலும் அவ எஃபர்ட் போடுவா. ஏன்னா கேட்டா நானும் பொண்ணு தான்டா, எனக்கும் இதெல்லாம் தெரியும்டா அப்படின்ற மாதிரி எஃபர்ட் போட்டு அப்படியே ஒரு இது பண்றா போல. இந்த மேட்டர்ல இன்னொன்னு எடுத்துட்டு வந்துடலாம். இந்த ஒரு வாரமா 2 வாரமா பீரியட்ஸ் ரீல்ஸா போட்டு சுத்திட்டு இருக்கானுங்களே, அவனுங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க? ஆமாடா சாக்லேட்ட வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன். சாக்லேட்னு சொல்ல மாட்டாங்க, சாக்கி 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 பிளாங்கெட்டா ரோஸ் மில்கா. டேய் உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. இல்ல இதுக்கு முன்னாடி இந்த இஷ்யூ வந்து எப்பயோ இருந்தது. நம்மளும் இதை பத்தி வந்து பேசிட்டோம். வை men should know about menstruation. they should know. அதுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஆஹா இந்த டேட் வந்துருச்சுடா 3 நாள் வந்துருச்சு போயிட்டு என்ன பண்றது மொத்தம் பாருன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி வந்து குடிக்கிறது. அது எப்படின்னா உன் தங்கச்சிக்கோ அம்மாக்கோ பண்ணா பிரச்சனை இல்லை, ஊரா ஒண்ணுங்க நீங்க ஏன் சார் என்ன இவனை டார்ச்சர் பண்றீங்க அந்த மாதிரி. அதுலயும் அந்த ஜனின்ட்டு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் பர்த்டே போஸ்ட்ல கூட அந்த ஹேஷ்டேக் போட்டு வச்சிருக்கான் அவன் பீரியட் ரீல்ஸ்ன்ட்டு. நீ கேர் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லடா, நீ ஓவர் கேரிங் பண்ற அதான் எனக்கு பயமாகுது எனக்கு. அங்க அவன் எந்த மைண்ட் செட்ல அவன் ஓவர் கேரிங் பண்றான்னு தெரியலையே. கேட்டா நான் வந்து எல்லா பாய்ஸுக்கும் நான் ஒரு எதிர்த்து காட்டா இருக்க போறேன். நானு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். பாய்ஸ்னா இப்படிதான் இருக்கணும், கேரிங்கா இருக்கணும்ன்ற மாதிரி அவன் ஏதோ ட்ரை பண்றான் போல. நாவோ எல்லாரையும் போட்டு அடிச்சிட்டானுங்க. சொல்றதுக்கு நம்மளாம் வந்து இப்ப கண்ணு மூடிட்டு இருக்கோம், அவர் வந்து நம்ம கண்ணு தான் வைக்கிறாரு இப்போ. புரியுதா? அவனுக்கே ஒரு இலவும் தெரியாது. சாக்லேட்டா பிளாங்கெட்டா ஜூஸா என்ன இலவு கன்றவை இது? ஏன் அவங்க வீட்டுல பிளாங்கெட் இருக்காதா? இவர் தான் எடுத்துன்னு போவாரா? எடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க புதுசா. ஏங்க இவ என்ன பண்றான்னா அதை இருக்க ஆக்சுவலி வந்து முன்ன வந்து அது ஒரு டேபு கண்டென்ட்டா இருந்துச்சு. ஓகே
இப்போ வந்து எல்லாம் நார்மலைஸ் ஆகி ஓரளவுக்கு ஈக்குவலா வரும்போதும் இவனுங்க வந்து அது மேல ரீல்ஸ் பண்றானுங்க. அது மேல ரீல்ஸ் பண்றோம்னா அதோட லெவல் இருக்குல்ல, அந்த லெவல் ஆஃப் இது வந்து கிரிஞ்சுக்கும் ஆகாம விஷயம் இருக்க மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி பண்ணா போறாங்க. இவனுக்கு போயிட்டு இந்த சாக்லேட் வாங்கி கொடுக்க இந்த மாதிரிலாம் வந்து எப்படி இருக்குன்னா, இவனுக்கு வந்து நான் இந்த அளவுக்கு வந்து கேரிங்கா இருக்குன்னு காமிச்சு வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அததான் நான் சொன்னேன், எந்த எண்ணத்துல அவனுங்க பண்றானுங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்ப நீ கேரிங்கா பண்றேன்னு வச்சுக்க, அதையே நீ வந்து இதுல போட்டுன்னு இருக்க, சோசியல் மீடியால ஏன் போட்டுன்னு இருக்க, நான் இந்த மாதிரி பண்ணேன், நான் இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு. இப்போ இந்த இந்த இத இது பேசிட்டு வந்தோம்னா இந்த பீரியட்ஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ண வரும்போது இதுலயே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்போட வந்து இந்த புதுசா சிச்சுவேஷன்ஷிப்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சிச்சுவேஷன்ஷிப் நீங்க சொல்லிதான் நான் கேள்விப்படுறேன். மேபி அது வேற பேரா இருக்கலாம். லைக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸோட இன்னொரு அர்த்தமா இது? அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் கிடையாது. ஆக்சுவலி வந்து நீ நினைக்க போனா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா நம்ம என்ன நினைப்போம், மன்மதன் படத்துல வந்து இவனுக்கு நடக்குமே, அது அந்த மாதிரிலாம் சொன்னா நீ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. அது வேற. சிச்சுவேஷன்ஷிப்னா எப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்காண்டி மட்டும்தான், அன்டிஃபைன்டு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப், வெறும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்காக மட்டும்தான். அதாவது எப்படின்னா அல்ல, அது வந்து வேற. they are working for that. எப்படின்னா அவங்க வந்து அதுக்காக மணி வாங்குவாங்க. they are like a social worker. அந்த ப்ராஸ்டிடியூஷன் சோஷியல் ஒர்க்கர். ஓகே, அவங்க வந்து அது வந்து ஒரு ஒர்க்கர் மாதிரி ஆகும். இது எப்படின்னா they both get benefit. ஸோ வந்து அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக வந்து அவங்க மணி பே பண்ண போறது இல்லை. ஓகே, மணியும் பே பண்ண போறது இல்லை. பட் they get together, hang out, அது வந்து அந்த அன்டிஃபைன்டு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் எல்லாம் பண்ணிட்டு they will leave. ஜஸ்ட் அது மட்டும் தான். ஆனா அது வந்து லவ்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆமா, லவ்வும் கிடையாது, சொல்லிக்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பும் சொல்ல முடியாது. இப்போ நீ டெய்லி பேசினா வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல கணக்கு வைக்கலாம். இப்போ அவங்களுக்காக வந்து வந்து யோசிக்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ்ல கணக்கு வைக்கலாம். இப்போ எப்படின்னா போன் பார்த்து வரியா அப்படின்னு மட்டும்தான் இது வேலை. எப்பற யாருமே தெரியாது, உன்னை யாருன்னே தெரியாது, நீ போன் பண்ணிட்டு வரியா, வரேன், எங்க போலாம், இங்க போலாம், சரியா போச்சு, வாங்க, பாய். அதனால இப்ப எப்படின்னா நீ ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற சிச்சுவேஷன்ஷிப். இப்ப எப்படின்னா வந்து 13 Reasons Whyக்கு போவோம். 13 Reasons Why சீசன் 1 தான் இது. சீசன் 1ல செகண்ட் எபிசோடே சொல்லிட்டு இருக்கேன். ஹனா மட்டும் பேசுது. ஒருத்தன் வந்து அந்த ஸ்லைட்ல அந்த பார்க்ல விளையாடிட்டு இருப்பாங்களே, ஜெசிகாக்கு ஒரு அப்புறம் வந்து ஜெசிகா ஒரு லவ்வரா மாறுவான். மறந்துச்சு. அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் தானே ஃபர்ஸ்ட் அண்ணாக்கும் அந்த கேரக்டருக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரஷ் மாதிரி நடக்கும். அந்த சீன்ல காமிக்குவானுங்க வந்து பார்க்ல வந்து கிஸ் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா அவங்க 2 பேருக்குமே அவங்களோட பேக்ரவுண்ட் தெரியாது, வெறும் ஏதோ ஒரு பார்ட்டில மீட் ஆயிட்டு அந்த அளவுக்கு போவாங்க. அது அரம்போது அது பேரு. அதனால ஃபார் தட் சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் அந்த டைமுக்கான மட்டும் ரிலேஷன்ஷிப்னா அது பேர் சிச்சுவேஷன். அதாவது லைக் வந்து ரிலேஷன்ஷிப்பா ஃபீல் ஆகும், பட் வந்து பவுண்டரிஸ் இருக்கும். எப்படி சொல்றது, டேட் பண்ண மாட்டாங்க, பட் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்க டைம் ஸ்பெண்டே வந்து ஒன்லி இன் பெட் தான். இல்ல இது இப்போ இருடா ஒண்ணு இப்போ ஒண்ணு இப்போ ஒரு பப்ல போற, ஒரு பாருக்கு போற, ஒரு டிஸ்கோ டான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க, நீயும் ஒரு கிளாஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் எடுத்துட்டு நீயும் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, ஒரு எதிர்ச்சியா ஒரு பேங்க், ஒரு அதேதான் புரியுதா, முட்டிக்கிற 2 பேர் பார்த்து ஒரு ஃபயர் ஆகுது. அந்த ஃபயரை நீங்க போய் தனியா போய் தண்ணிக்கிறீங்க அந்த நெருப்பு, அவ்வளவுதான். இப்போ அது வந்து ஆக்சுவலி ஒன் அட் டைம் நடந்தா வந்து அது வந்து பேங்க். ஓகே, அதாவது அது வந்து அப்போ மட்டும் அது வந்து அப்படியே ரிப்பீட் ஆச்சுன்னா, சேம் பர்சனோட ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து சிச்சுவேஷன்ஷிப். அதுதான் சிச்சுவேஷன்ஷிப். ஓகே ஓகே ஓகே. வந்தா போட்டா மியூச்சுவல், இட்ஸ் நாட் ராங்ல. ஆமா ஆமா, மியூச்சுவலா தான் இருக்கும். மியூச்சுவலா இல்லாம போச்சுன்னா ரேப் தூக்கி போட்டு. ஆமா, ஓகே, அதுதான். சரி, இது புதுசா இருக்கு, இந்த புது விஷயத்த சொல்லுவோம், இந்த பேர்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்பதான் கேள்விப்படுறேன். ஓகே, இந்த பாட்காஸ்ட்ல புது வார்த்தைகள் கத்துருக்கோம்.
கத்து அதை தந்திருக்கோம். கூட இணைந்திருங்க மேலும் புது வார்த்தைகளுக்காக. சரி, இப்போ ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன்ஸ்லாம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்கடா பீரஷ். அது நானே மறந்துட்டேன். டிஸ்கஷன் அவங்ககிட்ட சொன்னேன் நானு. அது எனக்கே தெரியல இப்போ என்ன சொன்னேன்னு. என்ன சொல்ல, நான் வந்து சரி இந்த அன்பாப்புலர் ஒப்பீனியன் தாண்டி அன்பாப்புலர் ஒப்பீனியன் ஒன்னே ஒன்று ஃபர்ஸ்ட் சொன்னோம். ஒன்று என்ன சொன்னா அதை வந்து ஒரு டாபிக்காக மாற்றிட்டோம். பட் இங்கே சொல்றேன், என்டா இஸ் பெட்டர் தென் போன்னு சொன்னேன் அன்னைக்கு. ஆமா ஆமா கரெக்ட். அது நான் அக்செப்டபுளா? இப்பயே சொன்ன டாபிக்கோட மெயின் கருத்து அதுதான். அது முடிஞ்சு போயிடும் அது. அந்த அன்பாப்புலர் ஒப்பீனியன் சொன்னோம். அதுக்கு சொல்றீங்களா சால்? எனக்கு என்டா இல்ல, நான் பாக்குறது இல்லப்பா. அதுதான் இதுதான் நான் சொன்னல டிஸ்கஷன்லயே சொன்னேன் நானே. அது ஏன் அவனுக்கு பிடிக்காது, ஏன் அவன் பார்க்க மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் நானு. நான் பொம்மை அதை படமே வந்து நம்ம பார்க்க மாட்டேன். அதெல்லாம் அது அடுத்த இதுல பேசுவோம். அப்போ அது ஒரு டாபிக்காக வச்சிருக்கேன். அங்க உன்னை கூப்பிட்டு வந்து அங்க நம்ம வந்து ஒரு பேச்சு போட்டி ஒரு வச்சுட்டு சின்ன டிபேட் மாதிரி, அது கலாச்சார காவலன்ஸ் மாதிரி பேசலாம். அது சின்னதா ம். அதுக்குன்னு கேட்குற லிசனர்ஸ் வந்து கலாச்சார காவலன்ஸ் அளவுக்கு இருக்குமா அப்படின்னா தெரியல. அது ரெக்கார்ட் பண்ண சொல்ல எப்படி வருது அது பொறுத்து தான். நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வைக்க வேணாம் சொல்ல போனா அந்த சரி. அதுக்கப்புறம் இப்போதான் இப்போ நம்ம ஊரு அந்த மாதிரி இப்போ மழை அதிகமா இருக்கும். இப்போ நிறைய மழை இருக்க இடம், இப்போ ஈரோடு நாமக்கல் சைடுல நிறைய மழை இருக்கும். அந்த ஏரியாலாம் வந்து அந்த மலை மேல வந்து நெருப்பு எரிய விட்டுருவாங்க. அதை பத்தி தான் ஆமா. பேசலான்னு. உடனே அந்த நெருப்பு எரியறத பார்த்த உடனே சில்லி மீன் மாதிரி புளுத்தி மீன் அது என்னங்க பொல்யூஷன் பண்றாங்க அப்படி பேசிக்கிட்டு கிடப்பானுங்க. அதுதான்டா ஒண்ணும் இல்ல. இப்போ அவ்வளவு பெரிய மலை இருக்கு புரியுதா? இப்போ நார்மலா மழை விட்டுரு நீ. இப்போ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல வந்து நீ நாத்து நடுற, நெல் விளையுது, நெல் அறுவடை பண்ற, எத்து போட்டுற, அந்த லேண்ட் கிளீன் ஆயிடுது. நீ அடுத்த இதுக்கு நீ யூஸ் போறது இல்ல. அது ஒன்னே ஒரு விஷயம், ஒண்ணு கொளுத்தணும், அவ்வளவுதான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் லேண்ட் வந்து கொளுத்தி தான் வந்து கிளீன் பண்றாங்க. யாரும் வந்து ஃபுல்லா வந்து அறக்க முடியாது. அவங்ககிட்ட காசு இருந்தா அவன் டிராக்டரோ இல்ல பவர் டூல்ஸ் வச்சு அவன் கிளீன் பண்றான், ஓகே. அதாவது அவனால காசு இருந்து நான் வந்து பொல்யூஷன் பண்ண விரும்பல. லேண்ட் தான் ஈஸியா கிளியர் பண்ண முடியும். ஆமா, வந்து ஹேண்ட் ஒர்க்கர்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும். மலைக்கு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்கணும். ஆனா இப்போ நீ போய் மலையை போய் நீ கிளீன் பண்ற, நீ என்ன போய் பண்ற தெரியல நீ. ஸோ அதை போய் சரி ஒருத்த எரிக்கிறான். ஏன்னா எரிச்சாதான் வந்து அடுத்த சீசனுக்கான அடுத்த ஃபுட்டு வரும். அந்த மலையில வளர்ற விலங்குகளோ இல்ல அங்க மேயிற மாடோ என்னவோ அங்க என்ன மேயுதோ என்னவோ அதுக்கான ஃபுட்டு வரும். ஸோ அதை வந்து சமூக விரோதிகள் வந்து கொளுத்திடுறாங்க. வீடெல்லாம் வந்து கறி ஆகுது, எவ்வளவு பொல்யூஷன் ஆகுது. அதான் இவன் சமூக விரோதிகளால் தான் வந்து ஓசான்ல வந்து ஓட்டை விந்துச்சு. பட்டாசு போடுறப்போ ஓட்ட இல்லையாமா? இல்ல அத சொல்லுவானுங்க. அத அந்த சொந்த 2K கிட்ஸ் வாங்குற வண்டிலாம் KTM இந்த மாதிரி Bugatti இந்த மாதிரி வாங்கி பெட்ரோல் போடுவாங்கன்னா இவனுங்களால ஓசன் ஓட்ட விடாது. அந்த மலையை எரிச்சு அத எப்படின்னா அந்த மஞ்சு வந்து எரியறதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதோட ஸ்மெல் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி அது எரிஞ்சு மேல போயிடும் ஸ்டீம். ஓகே, மேல போயிட்ட உடனே ஃபுல் மழை கிளீன் ஆயிடும். அது வந்து அந்த சம்மர் சீசன் ஃபுல்லும் வந்து ஃபுல்லா ட்ரை ஆகி கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் சம்மர் சீசன் முடிச்சுட்டு ஒண்ணு இந்த ஜூலைல வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சு திருப்பி ஃபுல்லா புதுசா வரும். ஆனா ஆக்சுவலி வந்து நீ அதை அப்படியே ட்ரிம் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது அப்படியே ஸ்டே ஆகி அதுக்கப்புறம் வளராது புதுசா. அதுக்காக தான் நான் எரிக்கிறதே. அந்த எரிக்கிறதே வந்து அதுக்கு மேன்யூரா மாறும். இப்போ அந்த சாம்பலே அதுக்கு மேன்யூர் ஆகி மழை பெஞ்ச போது உள்ள போய் அதுல தப்பிச்சு ரெஸ்கியூ ஆன சீட்ஸ் மண்ணுக்குள்ள போய் திருப்பி செடிகள் வளரும். ஓகே, இதுதான் மேட்டர். அதான் மலையில போய் பச்சை நீரமே போட்டோ எடுத்து போட சொல்ல நல்லா இருக்கு. இப்ப பச்சை நிறத்துக்கு நீ ஒர்க் பண்ணா எரியுது. என்னங்க பொல்யூஷன் பண்றீங்க? KTM டியூக்ல போய்கிட்டு இருக்கேன். சைலன்சர்ல ஓட்ட போட்டு போற, அது நல்லா இருக்கு உனக்கு. சோ நீங்க எது சொன்னீங்களே? எனக்கு வந்து மூவி பார்க்க ரொம்ப பிடிக்கும். டெய்லி எதனா ஒன்று மூவி பார்த்துருவேன். அது வந்து ஒருத்தன் வந்து பிடிச்சி, என்னடா நீ டெய்லி மூவி பார்த்துட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டான்.
டேய் அது ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் தான்டா நைட்டு தூங்குறப்போ பார்ப்பேன் அப்படின்னா லைக் அப்போ எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுச்சுன்னா என் வேலை பார்த்துட்டு தான்டா அது நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு சொல்லணும்னு தோணும். நான் அதுக்கப்புறம் என்ன சொல்றேன், ஆமாண்டா வேலை இல்லை அதனால தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை ஆஃப் பண்ணிட்டு போறது தான் வழி. இல்லாட்டி அவன் பிடிச்சி நொங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரிதான் எனக்கு நடந்துச்சு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்லாம். அது ஒண்ணும் இல்ல. இப்போ சிம்பிளா சொன்னா, நீ வீட்டுல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானே கூட இருக்கேன், வீட்டுல உட்காந்து படிச்சிட்டு இருப்பேன். அப்ப யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. அதை தூக்கி போட்டு அப்படி திரும்பி டிவி பார்ப்பேன். டக்குன்னு கவுத்து அந்த வந்து படுறான டிவி பார்த்துட்டு இருக்க, இதுக்கு அவன இது ஃபீஸ் எங்க கட்டுறேன். வீட்டுல கூட கேட்கல, எங்க வீட்டுல எதுவும் சொல்ல. இவனுங்க நான் எடுத்து இது போடுவேன், ஸ்டேட்டஸ் போடுவேன், அதுக்கு வந்து போன் பண்ணி கேக்குறானுங்க. அதான் எனக்கு ஆச்சரியம். அடப்பாவீங்களா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்தே அப்படியே குறைச்சுன்னு வந்துட்டேன். இது அந்த மாஞ்சாவேலு படம் காமெடி மாதிரி இருக்கேன். சந்தானெல்லாம் உட்காந்து சரக்கு அடிக்க உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தன நான் போயிட்டு சைடிஷ் வாங்கிட்டு வரேன்னு போவோம். அதுக்குள்ள அடிக்க மாட்டீங்களான்னு. அது அவன் வந்து இவனுங்களும் அடிக்காம வெயிட் பண்ணிருப்பானுங்க வெடிகாத்தல் வரைக்கும். அவன் சரி இப்போ வெடிகாத்தல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதிர்த்தா அப்போ வந்து நான் சொன்ன நீங்க அதாவது இப்பதான் நீ அடிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அடிக்கிறீங்க அந்த மாதிரி வந்து பிடிப்பாங்க. பாத்து நாங்க வந்து ஒளிஞ்சிருந்து பார்த்து நீங்க அடிக்கிறீங்களா இல்லையா, நான் போயிட்டு போயிருக்கேன் பாத்தீங்களா, நீங்க அடிச்சிட்டீங்க பாத்தீங்களா, அதுக்காக தான் நான் போகாம அங்கேயே நின்று இருந்தேன் நான் அப்படின்னு அவன். அந்த மாதிரிதான் இருக்கு உன் வீட்டு கதை. சரிதானே, சரி இந்த எபிசோட முடிச்சுப்போம். சீசன் 5 ஷால் வந்த நேரமா பார்த்து நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். அந்த நம்ம ஊர் சொன்றியா மாமான்னு சொல்லிட்டு ஒரு எபிசோடு பண்ணிருந்தோம். அது வந்து சடனா நம்ம பிளான் பண்ணி அதாவது ரிலீஸ் ஆன அன்னைக்கு சடனா பிளான் பண்ணி பண்ணோம். பட் அதுதான் வந்து நம்மளோட இப்ப ஹையஸ்ட் பேஸ் கொண்ட எபிசோடா இருக்கு. சும்மா தானே பேசணும். டேய் அது ஒண்ணு இல்ல, அதுல ஒண்ணுமே கிடையாதுடா. அதே மாதிரி இப்போ இந்த எபிசோடு 4-5 வாட்டி ரீஷெடியூல் ஆகி 5வது வாட்டி போயிட்டு இருக்கு. அது ரீஷெடியூல் அது ஃபர்ஸ்ட் கிடையவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆமா பிளான் பண்ணாம பண்ணது அது. அப்பதான் உட்கார்ந்தோம் வரையா சரியா போடு. கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு புக் எல்லாம் ஃபுல் ரிசர்ச் பண்ணி பேசணும்னு வச்சுக்க, அது அனுப்பிட்டு அன்கானிடம் ஒர்க் ஆகாது, பெருசா போகாது. 250 ஆனா 100 மேல தாண்டதுக்கே ஒரு வாரத்துக்கு மேல ஆயிடும். ஆனா நம்ம சும்மா போட்ட இந்த எபிசோடு வந்து 1 வீக்ல 1000 அதை தாண்டி போயிடுச்சு. இந்த படையப்பா அந்த கிரானைட் மலையை உடைச்சு பணக்கார வர மாதிரி ஆயிடுச்சு அது. இங்க ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துக்கிறேன். நான் நடிச்ச ஷால் குட்மன் இது பெட்டர் கால் ஷால் ஏப்ரல் 18 வரப்போகுது. எல்லாரும் பாத்துருங்கப்பா மறக்காம. நீங்க நடிகர் ஆக்டரா? நீங்க எங்க பிரபலத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வா ஓடனுக்கு இருக்குதாங்க நாங்க. ஷால் குட்மனோட சீசன் 3 ரிலீஸ் ஆக போகுது. சீசன் 6 ஃபினாலே ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் 18. நான் மிகப்பெரிய கண்ணி நானு பெட்டர் கால் சாலுக்கு. டோன்ட் டூ கிரைம், இஃப் யூ டூ பெட்டர் கால் சால். சரி சரி சீசன் 5 ரொம்ப மொக்கையா ட்ரையா போயிட்டு இருக்கு. சீசன் 5 நிறைய டாபிக்ஸ் எல்லாம் சூப்பரா வச்சிருக்கோம். பண்ணுவோம், பயங்கரமாக பண்ணுவோம், கன்சிஸ்டன்சியோட பண்ணுவோம். ஒண்ணு இல்ல, நீ எதுவுமே சொல்லாத. நீ நம்ம போன பாவர்ட்டி சைக்கிள் பண்றது அதுக்கு ஒரு குடுப்பணியே இல்லாத போச்சு. அது கருவோட பூச்சது பாவர்ட்டி சைக்கிள். அமைதியா கிடையாது, எதுவா இருந்தாலும் ஆட்ல போட்டு முடிச்சுட்டு போவோம், அவ்வளவுதான். ஓகே, பாய் பாய். சால் பாய் சொல்லுங்க. பாய் 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 பாய். சென்ட் ஆஃப்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாகுது.